வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். லட்சக்கணக்கான டாலரை லஞ்சமாக பெற்ற பேங்க் நகாரா முன்னாள் கவர்னர் ஜத்தியின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாதது ஏன்? முன்னாள் பிரதமர் நஜீப் கேள்வி. கோடிக்கணக்கான அமெரிக்க டாலரை பட்டுவாடா செய்வதில் ஒரே நாளில் அங்கீகாரம் வழங்கியது மூலம் 82 லட்சம் அமெரிக்க டாலரை லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் பேங்க் நகாராவின் முன்னாள் கவர்னர் தான்ஸ்ரீ ஜத்தி அக்தார் அசீஸ் அல்லது அவரின் கணவர் தௌஃபிக் ஐமான் மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாதது ஏன் என்று முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் கேள்வி எழுப்பினார். கோடிக்கணக்கான டாலரை பட்டுவாடா செய்வதில் மத்திய வங்கியான பேங்க் நகாராவின் அங்கீகாரம் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. ஆனால் நாட்டின் மத்திய வங்கியின் கவர்னர் என்ற முறையில் ஜத்தி அக்தார் அசீஸ் தமது பதவியை பயன்படுத்தி கோடிக்கணக்கான டாலரை பட்டுவாடா செய்வதில் ஒரே இரவில் அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளார். அதற்கு கைமாறாக ஜத்தி அக்தார் அசீஸ் அல்லது அவரது கணவர் தௌஃபிக் ஐமான் 82 லட்சம் அமெரிக்க டாலரை லஞ்சமாக பெற்றுள்ளார் என்று 1MDB நிதி முறைகேடு வழக்கு விசாரணையில் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் 2வது நாளாக தமது தற்காப்பு வாதத்தில் சாட்சியம் அளிக்கையில் நஜீப் மேற்கண்ட விவரத்தை அம்பலப்படுத்தினார். பெரிய தொகையை பட்டுவாடா செய்வதற்கு பேங்க் நகாராவிலிருந்து ஒரே இரவில் அங்கீகாரம் வழங்கி தந்ததற்கான தேடப்பட்டு வரும் ஜோலோ மூலமாக ஜத்தி அக்தார் அசீஸின் கணவர் 82 லட்சம் அமெரிக்க டாலரை லஞ்சமாக பெற்றுள்ளார் என்று நஜீப் குற்றம் சாட்டினார். பிரபல தொழில் அதிபரும் கோடீஸ்வரருமான தான்ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணனின் நல்லுடலுக்கு இன்று மாலையில் ஆயிரக்கணக்கானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். தான்ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணனின் இல்லம் வீற்றிருக்கும் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஜலான் பர்ஹாலாவில் உள்ள அவரின் இல்லத்தில் மாலை 5 மணி முதல் நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்களும் நண்பர்களும் அந்த தனவந்தகருக்கு தங்களின் இறுதி மரியாதையை செலுத்தினர். பொதுமக்கள் இறுதி மரியாதை செலுத்தும் சடங்கு இன்றிரவு 9 மணியுடன் நிறைவு பெற்றது. தான்ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணனின் நெருங்கிய நண்பரான முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது, அவரின் துணைவியார் துன் சித்தி ஹாஸ்மா, அவர்களின் புதல்வர்கள், நிறுவன தலைவர்கள் மற்றும் வர்த்தக பிரமுகர்கள் ஆகியோர் இறுதி மரியாதை செலுத்தியவர்களில் அடங்குவர். அந்த வர்த்தக பிரமுகரின் இல்லத்தில் நின்றவாறு புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்துக்கொண்டதையும் பரவலாக காண முடிந்தது. ஆனந்த கிருஷ்ணனின் நல்லுடல் கிடத்தி வைக்கப்பட்டுள்ள இடத்தில் புகைப்படம் எடுப்பதற்கு தகவல் சாதனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. தமது 86வது வயதில் காலமான ஆனந்த கிருஷ்ணனின் நல்லுடல் நாளை புதன்கிழமை கோலாலம்பூர் லோக்யூ இந்து மின்சுழலியில் தகனம் செய்யப்படவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. UPSR மற்றும் PT3 ஆகிய அரசாங்க தேர்வுகளை ரத்து செய்வதற்கு கல்வி அமைச்சு எடுத்துள்ள தீர்க்கமான முடிவானது நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் ஒரு முன்முயற்சியாகும் என்று கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் தெரிவித்தார். மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் கல்வி நடைமுறையானது தேர்வு முறையை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடாது என்ற நோக்கிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் ஃபர்லினா சிடேக் இதனை குறிப்பிட்டார். மாணவர்களின் ஒட்டுமொத்த கல்வி வளர்ச்சி என்பது UPSR மற்றும் PT3 தேர்வுகளினால் மட்டும் தீர்மானிக்கப்படவில்லை என்பதையும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அதேவேளையில் தொடக்க பள்ளிகளுக்கான UPSR தேர்வையும் இடைநிலை பள்ளிகளுக்கான PT3 தேர்வையும் ரத்து செய்வதற்கு எடுக்கப்பட்ட முடிவு தம்முடைய முடிவு அல்ல என்றும் அதனை புத்ராஜயா முடிவு செய்தது என்பதையும் மக்களவையில் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக ஃபர்லினா சிடேக் விளக்கினார். நாடு முழுவதும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலையில் 94,636 பேராக இருந்த துயர் துடைப்பு மையங்களில் தங்கியிருந்தவர்களின் எண்ணிக்கை மாலை 4 மணியளவில் கிடைக்கப்பெற்ற நிலவரப்படி 72,620 குறைந்துள்ளது என்று வெள்ள பேரிடர் நிர்வாக மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக வகைப்படுத்தப்பட்ட கிளாந்தானில் 98 துயர் துடைப்பு மையங்களில் தங்கியிருந்த 57,790 பேரில் இன்று மாலை நிலவரப்படி 44,925 பேராக குறைந்துள்ளது என்று அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு தென் பிரான்சுக்கு தாங்கள் மேற்கொண்ட கப்பல் பயணமானது குடும்பத்தினருடன் விடுமுறையை உல்லாசமாக கழிக்கும் பயணமே தவிர அந்த பயணத்தில் எந்தவொரு உள்நோக்கமும் இல்லை என்று முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் இன்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்.
இந்த பயணத்தில் தமது மனைவி டத்தின் ரோஸ்மா மன்சூர், பிள்ளைகளான நூர் அஷ்மான் ரசாக், நூர்யானா நஜ்வா மற்றும் ரீசா அசீஸ் ஆகியோருடன் தங்கள் நண்பரான தான்ஸ்ரீ புஸ்னாரி யூசுஃபும் கலந்து கொண்டனர் என்று நஜீப் தெளிவுபடுத்தினார். அதேவேளையில் 1MDB நிதி முறைகேடு தொடர்பில் தேடப்பட்டு வரும் தொழில் அதிபர் ஜோலோ தங்கள் பயணத்தில் பங்கு கொள்ளவில்லை என்று நஜீப் திட்டவட்டமாக தெரிவித்தார். 1MDB தொடர்புடைய 2.27 பில்லியன் ரிங்கெட் சம்பந்தப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பாக நஜீப்பிற்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள 4 குற்றச்சாட்டுகள் மீதான வழக்கில் அந்த முன்னாள் பிரதமர் இன்று 2வது நாளாக தமது தற்காப்பு வாதத்தில் மேற்கண்டவாறு சாட்சியம் அளித்தார். மற்றவர்களைப் போல தாங்களும் சுயகாலில் நிற்பதற்கு ஏதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதிலும் உருவாக்குவதிலும் மகளிர் குடும்ப மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சு அதீத முன்னுரிமையை வழங்கும் என்று அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி தெரிவித்துள்ளார். அதேவேளையில் வேலைவாய்ப்புகளில், குறிப்பாக அரசாங்க வேலைவாய்ப்புகளில் மாற்றுத்திறனாளிகளின் பங்கேற்புக்கான விழுக்காடு இன்னும் மனநிறைவு அளிக்கும் வகையில் இல்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். பொது சேவைத்துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்புக்குரிய விகிதம் குறைந்தபட்சம் 1 விழுக்காடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 1 விழுக்காட்டை கூட மாற்றுத்திறனாளிகள் இன்னும் நிறைவு செய்யவில்லை என்று அமைச்சர் விளக்கினார். இன்று டிசம்பர் 3ஆம் தேதி கோலாலம்பூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தினத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அமைச்சர் நான்சி ஷுக்ரி இதனை தெரிவித்தார். அடுத்த ஆண்டு கொண்டாடப்படவிருக்கும் சீன புத்தாண்டை முன்னிட்டு வரும் ஜனவரி 24ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 4ஆம் தேதி வரை சபா சரவாவிற்கான விமான பயணங்களை மேற்கொள்வதற்கு இன்று டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி வரையில் நிலையான குறைந்த கட்டண விகிதத்தை சிக்கன கட்டண விமான நிறுவனமான ஏர் ஏசியா தொடங்கியது. கோலாலம்பூரிலிருந்து குச்சிங், பிந்துலு, மிரி, சிபு அல்லது ஜோஹர் பாருவிலிருந்து குச்சிங், சிபு அல்லது மிரி முதலிய வழித்தடங்களுக்கு ஒரு வழி பயணத்திற்கு 328 ரிங்கிட்டை விமான கட்டணமாக ஏர் ஏசியா அறிவித்துள்ளது. கோலாலம்பூரிலிருந்து கொத்தகினபாலு, தவாவ், சண்டகான் அல்லது ஜோஹர் பாருவிலிருந்து கொத்தகினபாலு வழித்தடங்களுக்கு ஒரு வழி பயணத்திற்கு 388 ரிங்கிட்டை விமான கட்டணமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. பெருநாள் காலத்தை முன்னிட்டு மலேசியர்களை ஒன்றிணைக்க உதவுவதில் அரசாங்கம் தொடர்ந்து கடப்பாட்டை கொண்டுள்ளது. அந்த வகையில் நியாயமான கட்டணத்தில் விமான பயணத்தை எளிதாக்குவதில் ஏர் ஏசியா விமான நிறுவனம் மேற்கொண்ட இந்த முயற்சிக்கு போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். இன்று சிப்பாங்கில் நடைபெற்ற ஏர் ஏசியா நிறுவனத்தின் சீன புத்தாண்டை ஒட்டிய விமான பயணத்திற்கான நிலையான குறைந்த கட்டண விகிதத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் ஆந்தனி லாக் இதனை குறிப்பிட்டுள்ளார். தீபகற்ப மலேசியாவிற்கும் சபா சரவாவிற்கும் இடையே பயணம் செய்வதற்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவும் ஃப்ளை சிஸ்வா மற்றும் அவர்களுக்கான 499 ரிங்கெட் உதவித்தொகை திட்டம் உட்பட தற்போது அரசாங்கம் மேற்கொள்ளும் முன் முயற்சிகளுக்கு ஏற்ப ஏர் ஏசியாவின் இந்த நிலையான கட்டண முறை அமைந்துள்ளதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். முன்னதாக ஏர் ஏசியா அறிமுகப்படுத்திய நிலையான குறைந்த கட்டண விகித திட்டத்தை அமைச்சர் ஆந்தனி லாக் ஏர் ஏசியாவின் இதர பொறுப்பாளர்களுடன் இணைந்து முரசொலி எழுப்பி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். ஏர் ஏசியா மலேசியாவின் தலைமைச் செயல்முறை அதிகாரி டத்தோ கேப்டன் ஃபாரேஹ் மஸ்பூத்ரா கூறுகையில் 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதத்திற்கு முன்னதாகவே சீன புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தயாராகும் வகையில் 27,000 இருக்கைகளுடன் நிலையான கட்டணச் சலுகையை அறிமுகப்படுத்துவதில் தாங்கள் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் ஏர் ஏசியா வர்த்தக குழுமத்தின் தலைமைச் செயல்முறை அதிகாரி போலிங்கம், ஏர் ஏசியா வர்த்தக குழுமத்தின் தலைமை அதிகாரி பால் கேரல், ஏர் ஏசியா விமான செயலாக்க துணை தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ கேப்டன் சேசவு ஆகியோர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நேற்று தொடங்கிய SPM தேர்வில் வெள்ளத்தின் காரணமாக மலாய் மொழி வாய்மொழி தேர்வில் அமர முடியாத நிலை ஏற்பட்ட மாணவர்கள் மீண்டும் அத்தேர்வில் அமர்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபலினா சிடேக் அறிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு வாய்மொழி சோதனையில் அமர்வதற்கு நாளை புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை அதற்கான வாய்ப்புகள் மீண்டும் வழங்கப்படும் என்று அமைச்சர் இன்றிரவு தெரிவித்துள்ளார்.
ஆன்லைன் சூதாட்ட மோசடியில் சம்பந்தப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் சீன நாட்டைச் சேர்ந்த 6 பேரை பேரா போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் நேற்று திங்கட்கிழமை ஈப்போவில் உள்ள சன்வே சிட்டியில் ஒரு வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் அந்த 6வரும் கைது செய்யப்பட்டதாக பேரா மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஜுல்காஃப்லி சரேஆட் தெரிவித்தார். 29க்கும் 34க்கும் இடைப்பட்ட வயதுடைய 6 சீன நாட்டு பிரஜைகளும் கைபேசி அழைப்புகளை நிர்வகித்தல், வங்கிக் கணக்கை கண்காணித்தல், வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்குதல் என்ற பெயரில் இந்த மோசடி வேலைகளில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஜுல்காஃப்லி சரேஆட் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.